ஹே ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு 87வது நாள். ரன்னிங் அண்ட் ஜிம்மிங்லாம் ஏன் அடிக்டிவாக இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸில் வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு டயர்டாக தான் வீட்டுக்கு வருவோம். பட் வந்ததுக்கப்புறம் ரன்னிங்கோ ஜிம்மிங்கோ போகணும் அப்படின்னா ஒரு மாதிரி டயர்டாக தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் ஆக்சுவலி போகிற வரையும் தான் அப்படி ஃபீல் பண்ணுவோம். ஐதர் பண்ணும்போதோ இல்லை ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அந்த டைட்னஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது ஏன்னா அது ஆக்சுவலி வந்து சம்திங் லைக் நம்ம ரொம்ப ஒரு டயரிங்கான டேயில் நம்மளை ரெஜினுவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அது ஆக்சுவலி அந்த ஃபுட்லேருந்து வேறு ஹாப்பினஸ் தானான்னு தெரியல. பட் அதே மாதிரி தான் ஜிம்மிங்கோ ரன்னிங்கோ, நீங்கள் போகிற வரையும் தான் டயர்டிங்காக இருக்கும். போனதுக்கப்புறம் போயிட்டு முடிக்கும்போது உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதே சேம் ஹாப்பினஸ் உங்கள் பிரெயினில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் அ குட் அடிக்ஷன் ஆக்சுவலி. இன்றைக்கி அப்படி தான் 10 மணி நேரம் வேலை பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ எம் ஹியர் ரன்னிங், ஆக்சுவலி என்ஜாயிங். ரொம்ப ஸ்லோவாக எல்லாம் பேசுகிற மாதிரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக. பனிஷ் பண்ணக்கூடாது உங்கள் பாடியை, பிகாஸ் உங்கள் பாடி ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. ஸோ யூ ஷுட் நாட் பனிஷ் யுவர் பாடி. ரொம்ப ஜாலியாக ஸ்லோவாக இதே பேசுகிற ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் இஸ் அடிக்ஷன். ஸோ கீப் ரன்னிங். Peace.